ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி லன்ச் மெனு வந்து கோஸ் கூட்டு தான் பண்ணலான்னு இருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுப்பாங்க. ஸோ எனக்கு மட்டும்தான் நான் செஞ்சுருக்கேன். இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, கோஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 1/4 கப்புக்கு துவரம் பருப்புனா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை நான் 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விசில் வச்சுக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட கோஸ் இருந்துச்சு, அதனால் கோஸ் வச்சு கூட்டு பண்ணிக்கிட்டேன். இல்லைனா சவ் சொரக்காய் இதிலெல்லாம் கூட எனக்கு கூட்டு பண்ணி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இது வந்து என்னோடய ரொம்ப கம்ஃபர்ட்டான ஃபுட்டு கூட. 6 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால நான் வெறும்னே ரைஸ் கூட்டு மட்டும் சாப்பிடாம கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கணும்னு 2 பொரியலுக்கும் சேர்த்துப்பேன். கோவக்காய் வறுவலும் முட்டை பொரியலும் பண்ணியிருந்தேன். கூட்டு, கோவக்காய் வறுவல், முட்டை பொரியல் இது எல்லாமே சேர்த்து சாப்பிடவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் இன்றைக்கான லன்ச் மெனு. நான் உங்களை நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பாய்.